ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, வீராவும் மாறன் பக்கத்தில் உட்காந்துருந்து காய்கறி கட் பண்ண போகிறாங்க. அப்போ மாறன் வேணும்னே, அதெல்லாம் நீ செய்யாத செல்லம், மிளகா கட் பண்ணால் கையெல்லாம் எரியும், பூண்டு உரிச்சாச்சுன்னா கையிலேருந்து ஸ்மெல் வரும், அதனால நீ இதெல்லாம் செய்ய வேண்டான்னு தடுத்து விடுறாரு. மாறன், வீரா, பிருந்தா 3 பேருமே சமைச்சிட்டு நிற்கிறாங்க. மாறன் பிருந்தா முன்னாடி வேணும்னே வீராவுடைய முகத்தை தொடச்சி விடுறாரு. பரவாயில்லங்க, இருக்கட்டும்னு சொல்லி வீரா மாறனுடைய கையை தட்டி விடுறாங்க. அப்புறமா சமையலை முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மா கண்மணி கிட்ட, நீயும் இவங்க கூட சேர்ந்து சாப்பிடுடின்னு சொல்ல, நான் என்ன விருந்து சாப்பிட்றதுக்காகவா இங்கே வந்திருக்கேன், எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு கண்மணி கோவமாக சொல்கிறாங்க. ராகவன் சோத்தை கையில் எடுத்து வச்சுட்டு, இவ சாப்பிடாம நான் சாப்பிட்டா இவ வேற கோவப்படுவாளே, அடுத்தது என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாதேன்னு சொல்லி யோசிக்கும் போதே, அட சாப்பிடுடான்னு மாறன் ராகவனுடைய கையை பிடிச்சி ஊட்டி விட்டுறாரு. அப்புறமா ராகவனும் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட சாப்பிட கண்மணியே பார்க்குறாரு. கண்மணி ராகவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா மாறன் வீரா கிட்ட, தங்கம் மாமா ஊட்டி விடுறேன் சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விட போறாரு. ஐயோ வேண்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு வீரா சொல்ல, பரவாயில்ல மாமா தானே தரேன் சாப்பிடுன்னு சொல்லி வீராவுடைய வாயில ஊட்டி விடுறாரு. கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசின நல்ல அனுபவின்னு சொல்லி மாறன் அவரோட மனசுல நினைச்சு சிரிக்கிறாரு. அப்புறமா லக்ஷ்மி அம்மா, ஏய் வீரா, நீயும் மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுன்னு சொல்ல, வீரா சாப்பாடு எடுத்து, என்னங்க இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி மாறனுடைய வாய்க்குள்ளே குத்தி அமுக்குறாங்க. அடுத்த சீனில் பிருந்தா மாறன் கிட்ட, எங்கள் அண்ணன் எங்கள் 3 பேரையும் நினச்சி ரொம்பவே கனவு கண்டுச்சுது. வீரா அக்காவுக்கு MBA படிக்கணுங்கிறது ஆசை, ஆனால் அண்ணன் இறந்ததுனால அக்கா பாதியிலே அவளோட படிப்பை நிறுத்திட்டு ஆட்டோ ஓட்ட போயிட்டான்னு பிருந்தா சொல்கிறத கேட்டு மாறன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்புறமா மாறன் வீரா அண்ணனோட ஃபோட்டோ முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவளோட ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பேன், இது சத்தியம்னு சொல்ல இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.